Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சுழல் சீசன் 2 அமேசான் பிரைம்ல தமிழ் லைவ்ல இருக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ் மஸ்ட் வாட்ச் சீரிஸ் சீசன் 1 ஒர்த் டு வாட்ச் நம்மளே வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா கதிர், லால், ஐஸ்வர்யா ராஜேஷ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சீசன் 1ஓட கண்டினியூட்டியா எடுத்திருந்தாலும் ஸ்டாண்ட் அலோன் சீக்கலா வேற ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாவை போலீஸ் ஆஃபீஸரா இருக்கக்கூடிய கதிர் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, லால் பாத்தீங்கன்னா லாயரா இருக்காரு. சீசன் 1ல ஐஸ்வர்யா ராஜேஷ் தங்கச்சிக்காக ஒரு கொலையை பண்ணிக்கிட்டு ஜெயில இருக்காங்க. அவங்களோட கேஸை வாதாடக்கூடிய வக்கீலா இருக்கக்கூடிய லால் மர்மமான முறையில இறந்து போறாரு. அந்த கேஸையும் கதிர் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது கதிர்க்கு தெரிய உண்மை என்ன, லாலை யாரு கொலைப்படாது, ஐஸ்வர்யா ராஜேஷ் ஜெயில இருந்து வெளியே வந்தாங்களா, இதுக்கு யாரு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா ஜெயிலுக்குள்ள போய் என்ன சம்பவம் பண்ணாங்க, சைல்டு அபியூஸ் அண்ட் சைல்டு டிராபிகிங்க வச்சு இவங்க சொசைட்டிக்கு சொன்ன சோசியல் மெசேஜ் என்னங்கிறத இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. புஷ்கர் காயத்ரி தரமான ஒரு சம்பவத்தை ரைட்டிங்ல பக்காவா பிளே பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ப்ராப்பராகவும் சூப்பராகவும் ஜஸ்டிஃபைங்கா அந்த ரோல சாப்பிட்டுருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல அவங்களோட கேரக்டரைசேஷனை கடவுளோட மிக்ஸ் பண்ணி அந்த அவங்க கோவத்தை தணிச்சுக்கிற சீன்ல மழை பெஞ்சு பயங்கரமான ஒரு ரிவெஞ்ச் டிராமாவா காடஸ் ஃபீல்ல அவ்வளவு அழகா கன்வே பண்ணியிருந்தாங்க. சுந்தர்சியை பார்த்து லைட்டா இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்களோ நீங்களே கேட்கிற அளவுக்கு அந்த சீன்ஸ் அப்படி ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்கிரீன் பே இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்துச்சு. 8 எபிசோட்ஸ்லயுமே தரமான ட்விஸ்டர்ஸை ஒளிச்சு வச்சுதான் ஒரு எபிசோடையும் எண்ட் பண்ணியிருப்பாங்க. கேரக்டரைசேஷன் ரைட்டிங்னு சொல்லி குறை சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய வாவ் அண்ட் சர்ப்ரைசிங் எலிமெண்ட் சீரிஸோட பல இடத்துல உங்களாலையும் நோட் பண்ண முடியும். சீரிஸ்ல நிறைய ஹை மூமெண்ட் இருந்தாலும் அதே மாதிரி நிறைய பேஷிங் இஷ்யூஸ் இருக்குங்கிறது இந்த சீரிஸ் பக்கம் உங்களால ஃபீல் பண்ண முடியும். இதுவுமே ஒரு ஸ்லோ அண்ட் த்ரில்லர் ட்ராமா தான். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா 6 எபிசோட்ஸ்க்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ணி பிரசென்ட் பண்ணியிருந்தா வேற லெவல்ல இருந்துக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. டெக்னிக்கலா செம்ம சவுண்டான சீரிஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமா ரெஃபரன்ஸ் சொல்லி எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு தரமா பார்த்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த சீரிஸ்ல நோட்டபிளே என்னன்னு கேட்டீங்கன்னா, கதிரோட இன்வெஸ்டிகேஷன் டிராமால ஷெர்லாக் ஹோம்ஸ் லெவலுக்கு நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு எப்படி சம்பவம் பண்றாருங்கிறத அவரே எக்ஸ்பிளைன் பண்றாருங்கிறத தாண்டி உமன்ஸ் ஜெயில இவ்வளவு பெரிய அட்டூலி நடக்குதா, கலாட்டா நடக்குதாங்கிறதெல்லாம் இந்த சீரிஸ் பக்கமும் நீங்களே இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் பண்ற லெவலுக்கு சூப்பரா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. மெயின் வில்லியோட கேரக்டரைசேஷனுமே இன்னும் பெட்டரா காட்டினா என்கேஜிங்கா இருந்திருக்கும். எல்லாருமே அரக்கனை தேடி ஓடிட்டு இருக்கும் போது அது அரக்கம் இல்ல அரக்கிங்கிற உண்மை தெரிய வரும்போது எப்படி எல்லாரும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கிறத ஸ்டேஜிங்ல ட்விஸ்டோட இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னதுதான் இந்த சீரிஸோட பிளஸ்னு கண்டிப்பா நான் பர்சனலா ஃபீல் பண்ணேங்க. ஏன்னா தாப்பால் போட்ட வீட்டுக்குள்ள ஒருத்தர் இறந்து கிடக்குறாரு. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கபோர்ட்ல ஒரு பொண்ணு கன்னோட உக்காந்துகிட்டு இருக்கு. தாப்பால யாரு போட்டுப்பா, லால யாரு கொலை பண்ணிருப்பாங்கிற அந்த ஒரே ஒரு கேள்வியில இவ்வளவு பெரிய கேஸை முடிச்சு ஒரு சீரிஸை நரேட் பண்ண முடியுங்கிறதெல்லாம் புஷ்கர் காயத்ரியால மட்டும்தான் பண்ண முடியுங்கிற லெவலுக்கு யாரு பண்ணிருப்பாங்கிற ஒரே ஒரு கேள்வியை மட்டுமே வச்சு ஒட்டுமொத்த சீரிஸை அலற விட்டுருக்காங்க. சீரிஸ்ல ஒரு சில ஃப்ளோஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கறனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ் தான் இந்த சுழல் தி சீசன் 2. இந்த சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 அவுட் ஆஃப் 10. என்னதான் நல்லா இருந்தாலும் சீசன் 1 அளவுக்கு என்கேஜிங்காவும் மிஸ்ட்ரி எலிமெண்ட்டை ஹோல்டு பண்ணலங்கிறது கண்டிப்பா இந்த சீரிஸ் பக்கம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on, love you all.